உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட முன்வடிவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய நிலையில் தீர்மானம் நிறைவேறியது. நேரடி பிரதிநிதித்துவ சட்ட முன்வடிவால் 12,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பு கிடைக்கும். பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சட்டப்பேரவை தொடங்கியதுமே அதிமுகவினர் கடும் அமளி. 3 அமைச்சர்கள் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்ததை கண்டித்து அதிமுகவினர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு. இந்து மதம் பெண்கள் குறித்து அமைச்சர் பொன்முடி அவதூறாக பேசியது அரசுக்கு முக்கியமாக தெரியவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவின் கூட்டணியை பார்த்து திமுக பயப்படுவது ஏன், எரிச்சல் படுவது ஏன்? கூட்டணி குறித்து பேச திமுகவிற்கு தகுதியில்லை எனவும் இபிஎஸ் காட்டம். பாஜகவுடன் கூட்டணியை தவிர கூட்டணி ஆட்சி கிடையாது என இபிஎஸ் திட்டவட்டம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா கூறவில்லை எனவும் விளக்கம். மத்தியில் காங்கிரஸ் இருந்தபோது மாநில சுயாட்சி சட்டத்தை கொண்டு வராதது ஏன் என இபிஎஸ் கேள்வி. ஆட்சிக்கு வருவதற்காக மாநில சுயாட்சி என்கிற நாடகத்தை திமுக அரசு அரங்கேற்றியுள்ளதாகவும் சாடல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறதா பாமக? விரைவில் பதிலளிப்பேன் என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 70,520 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,815 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். சென்னை அடுத்த மேடவாக்கத்தில் அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. பாரிமுனை, நுங்கம்பாக்கம், சாலிகிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை. ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் சூழ்ந்ததால் போக்குவரத்து துண்டிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பிற்பகல் 2:30 மணி வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுப்பு. தொடர் மழையால் சென்னையில் விமான சேவை பாதிப்பு. 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. சேலம் மாவட்டம் வீரக்கல் புதூர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. தமிழ்நாட்டில் வெளியிடப்படும் அரசாணைகள் இனி தமிழில் மட்டுமே இருக்கும் என அரசு அறிவிப்பு. அரசு பணியாளர்கள் அனைத்து பதவிகளிலும் தமிழில் மட்டுமே கையொப்பமிட வேண்டும் எனவும் உத்தரவு.
கோவை மற்றும் திருப்பூர் விசைத்தறி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடையை வரதட்சணையாக கேட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார். கணவர் மீது கடை உரிமையாளரின் மகள் பரபரப்பு குற்றச்சாட்டு. அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். இந்து மதம் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிலையில் வழக்கு. சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு. இருதரப்பு வாதம் நிறைவு பெற்ற நிலையில் மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. சென்னையில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீரை ஊற்றிய விவகாரம். நாளை அல்லது நாளை மறுதினம் சவுக்கு சங்கரை விசாரணைக்கு அழைக்க சிபிசிஐடி போலீசார் திட்டம். சவுக்கு சங்கர் வீடு தாக்கப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே மின்சார தட்டுப்பாட்டால் பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாத சூழல். 3 நாட்கள் கடந்தும் மின் இணைப்பு வழங்காததால் விவசாயிகள் சாலையில் அமர்ந்து தர்ணா. நெல்லையில் ஓட்டுநரை கத்தியால் குத்திவிட்டு தனியார் பேருந்தை கடத்த முயற்சி. தப்பியோடிய கும்பல் குறித்து காவல்துறையினர் விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் மேலவிளக்குடியில் கடத்தி வரப்பட்ட மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து சென்னை மண்டல மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை. சேலத்தில் ஒரு தலை காதலால் கல்லூரி மாணவிக்கு கத்தி குத்து. இளைஞரும் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் போலீசார் விசாரணை. தமிழக அரசின் புதிய கல்குவாரி நில வரி விதிப்பை கண்டித்து தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தம். கரூரில் 100க்கும் மேற்பட்ட கல்குவாரி கிரசர்கள் இயங்காததால் கட்டுமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். திருப்பூர் மாவட்டம் சுல்தான்பேட்டையில் குடிநீர் தட்டுப்பாடு. பேரூராட்சியை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். அருப்புக்கோட்டை 1000 கண் மாரியம்மன் கோவிலில் கருவறை கதவு தானாக திறக்கும் நிகழ்வு. அம்மனை கண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுல் மீது நடவடிக்கை எடுத்ததை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரசார் போராட்டம். டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் குவிந்த காங்கிரசார் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். மேற்கு வங்கத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் குறித்து முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம்.
இஸ்லாமிய மதகுருமார்கள் பலர் பங்கேற்பு. ஹரியானாவில் இன்ஸ்டாகிராமில் பழகிய காதலனுக்காக கணவனை கொன்று கழிவுநீர் கால்வாயில் வீசிய மனைவி. காதலனுடன் கணவரின் சடலத்தை பைக்கில் வைத்து சுற்றித் திரிந்த வீடியோ வைரல். நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மரில் சீரமைப்பு பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவம் 14 நாட்களுக்கு பிறகு மியான்மரிலிருந்து இந்தியா புறப்பட்டது. மியான்மரில் கனமழை வெள்ளத்தால் இடிந்து விழுந்த வீடு. பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. ஐபிஎல் தொடரின் 32வது லீக் போட்டி. டெல்லி ராஜஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை.